श्रीशैले दयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्देरं अजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीसडगोवाङ्मयं सहस्रसाहोपनिषत्समागमं நமாம்யகம் திராவிட வேதசாகரம் திருவழிதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவிணியவன் பொருணல் என்றும் அருமறைகளந்த அதிசைதான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்த பெருங்கீர்த்தி ராமானுச முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெரும் சீராச்சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்று அதன் தொடர்ச்சியாக முதலாம் பத்து, மூன்றாம் பதிகம், முதலாம் பாசுரம். பத்துடை அடியவர்க்களியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறல் அடிகள் மத்துரு கடை வெண்ணெய் கலவினில் உரளிடை யாப்புண்டு எத்திரம் உரளினோடு இணைந்திருந்து அங்கிய அழிவே. முதலில் பதம் பிரித்து காண்போம். பத்து உடை எளியவர்க்கு அளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அரும் பெறல் அடிகள் மத்துரு கடைவெண்ணெய் கலவினில் உரளிடை யாப்புண்டு எத்திரம் உரளினோடு இணைந்திருந்து எங்கிய எளிவே என்று ஆழ்வார் இங்கே எம்பெருமான் கண்ணனாக அவதரித்த போது அவன் எவ்வளவு தூரம் எளியவனாக இருந்தான் என்பதனை அனுபவிக்கின்றார். இந்த பதிகம் முழுமையுமே எம்பெருமான் அடியவர்க்கு எளியவன் என்பதை விளக்கும் முகத்தான் உள்ள பாசுரம், உள்ள பதிகம். பக்தியை உடைய அடியவர்களுக்கு எளியவனாகவும் பக்தியில்லாத மற்றவர்களுக்கு அரியவனாகவும் இருக்கின்ற வியப்பான குணங்கள் கொண்டவன் எம்பெருமான் என்கின்றார். இந்த இரண்டு தன்மைகளால் மகிழ்ந்த தாமரை மலரை இருப்பிடமாக கொண்ட திருமகளால் விரும்பும்படியாக உள்ளவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட திருமகளுக்கு அடைவதற்கு அரியவன். இப்படிப்பட்ட நம்முடைய எஜமானனாகிய சர்வேஸ்வரன் மத்தினை உருட்டி கடையப்படுகின்ற வெண்ணெயை களவு செய்தபோது தன்னுடைய தாயான யசோதையினாலே தன்னுடைய அழகான திருமார்பிலே கயிற்றினாலே கட்டுண்டு அதன் பின்னர் உரளுடன் உரளாகச் சேர்ந்து அச்சத்துடன் குரலைக்கூட வெளியே காட்டாமல் நின்ற தன்மை எப்படிப்பட்டது? எம்பெருமானுடைய சௌலபியத்தை மற்றவர்களுக்கு உபதேசத் தொடங்கி அவன் வெண்ணெயை களவு உண்ட சரித்திரத்திலே அகப்பட்டு கொண்டு ஆழ்வார் அதிலேயே மூழ்கி விடுகின்றார் என்பதாக தெரிகின்றது. பத்து என்பது பக்தியை கூறுகிறது. அதுவும் இங்கு பரபக்தியை கூறவில்லை. எம்பெருமான் பிரியும் போது துன்பமும் சேரும்போது இன்பமும் அடைவதே பரபக்தியாகும். பக்தியின் தொடக்கம் என்பது எம்பெருமானை விளக்காமை, அவனை பகைத்து கொள்ளாமை என்பதாகும். பரபக்தி என்று ஏன் கூறக்கூடாது என்று பலருக்கு சந்தேகம் ஏற்படக்கூடும். இங்கு கூறப்படுவது என்னவென்றால் பரபக்தி அல்ல, வெறும் பக்தியே. அதாவது சர்வேஸ்வரனின் எளிமை என்னும் குணப்பிரகரணம் என்பதாலும் சர்வேஸ்வரனுக்கு இந்த இடத்திலே ஏற்றத்தை கூறுவது ஆழ்வாரின் எண்ணம் அல்ல என்பதாலும் தன்னையே நம்பி வந்து நின்றவர் என்கின்றார். அப்படி வந்து நிற்கின்றவரிடம் தானும் அன்புடன் இருத்தல் என்பது மனிதர்களுக்கு உண்டு என்பதாலும் இங்கு பக்தியின் தொடக்கமே கூறப்பட்டது என்று நாம்
புரிந்து கொள்ள வேண்டும். அடியவர்க்கு வெறும் விருப்பு மற்றும் வெறுப்பு இன்மை ஆகியவற்றை மட்டுமே கொண்டுள்ள ஒருவரை அடியவர் என்று கூறலாமோ? எம்பெருமானுக்கு அடிமையாக இருப்பவர்கள் அனுமன், ஆதிசேஷன் போன்று அதிசயம் செய்பவர்களாக இருத்தல் வேண்டுமோ? அவசியமில்லை. எம்பெருமானை விளக்காமல் இருப்பவர்களே அடியவர்களாவர். அவனிடம் உள்ள குணங்களை அவர்கள் அல்லவோ அனுபவித்தபடி உள்ளனர். அவர்களால் அல்லவோ இவனது குணங்கள் வெளி உலகிற்கு நம்போன்ற எளியோருக்கு வெளிப்படுகின்றது. அவன் எப்படிப்பட்டவன்? எளியவன். அவர்களது பாவங்களை அழித்தல், தன்னை அண்டும்படியாகச் செய்தல் போன்ற செயல்களை மட்டுமே இவன் செய்வதில்லை. அவர்கள் விரும்பியபடி தன்னை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம்படி தன்னை ஆக்கிக் கொள்பவனாக இருக்கின்றான் சர்வேஸ்வரன். தன்னைத் தவிர வேறு ஏதேனும் ஒன்றை அளிக்கும் போதும் தான் உள்ள இடத்திற்கு அவர்களை அழைத்து கொள்வது என்பதை செய்யாமல் தானாகவே அவர்கள் இருக்கும் இடம் தேடிச் சென்று அவர்கள் மேல் விழுவான் என்றார் ஆழ்வார். பக்திக்கு எளியவன் என்றாலும் சுதந்திரமானவன் என்றோ எம்பெருமான். அதனாலே ஒரு சில நேரங்களில் அரியவனாகவும் இருக்கலாமோ என்றால் அது சாத்தியமில்லை. சர்வேஸ்வரன் பக்தியில் நின்றவனுக்கு தன்னை சுத்த கிரயம் செய்து கொடுத்து விட்டான் என்றால் அதன் பின்னர் தன் மேன்மையை காண்பித்து ஒருவேளும் அவனை விட்டு விலகமாட்டான். அவன் பிறர்க்கு அரிய வித்தகன் என்கின்றார். இவனுடைய எளிமை என்பது இவன் மீது பக்தி இல்லாதவர்களுக்கும் பொதுவாக உள்ளதோ என்று கேட்கத் தோன்றுமே. அதனை மறுக்கிறார் ஆழ்வார். பிறர்கள் என்று இங்கே கூறுவது யாரை என்றால் இவனைக் கொண்டு காரியம் கைக்கொள்ள மாட்டோம் என்று உள்ளவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அரிய வித்தகன். வித்தகன் என்றால் ஆச்சரியப்படத்தக்கவன், எடுத்துக்காட்டு என்பதனை ஆழ்வார் அனுபவித்தார் என்பதாக எல்லோரும் கூறுவதற்கேற்ப இங்கே அவர் ஆழ்வார் அனுபவித்தவற்றை நாம் யோசித்து பார்ப்போம். கண்ணன் சயனித்து கொண்டிருந்த நேரத்தில் அர்ஜுனனும் துரியோதனும் ஒன்றாக வர அர்ஜுனனுக்கு தன்னையே அளித்து துரியனுக்கு பதரை அளிப்பது போன்று தனது படையை அளித்தான் அல்லனோ? நம்முடைய முன்னோர்கள் எம்பெருமானை அடைவதற்கு என்ன செய்தார்கள்? அவனையே உபாயமாக பற்றலாம். மற்றவர்கள் தாங்கள் செய்யும் கர்மங்கள் பலன்களை அளிக்கும் என்றெண்ணி அந்த கர்மங்களையே பற்றுவது போன்று துரியோதனன் நிலை இருந்தது என்கின்றார். மலர்மகள் விரும்பும் இந்த இரண்டு தன்மைகளுக்கும் அடியாக உள்ளது பிராட்டியின் சேர்த்தியே ஆகும். மலரில் இருக்கின்ற நறுமணம் போன்று மலரையே இருப்பிடமாக உள்ளவளன்றோ? அந்த நறுமணமே ஓர் வடிவு கொண்டவள் போல் இருப்பவள் பெரிய பிராட்டி. அப்படிப்பட்ட பரிமளமான பெரிய பிராட்டியான திருமகள் விரும்பும்படியாக இருப்பவன் அவன். மத்துரு உரளிடை யாப்புண்டு. இதுவரை கூறப்பட்ட எளிமையை மேலும் விளக்குகின்றார் ஆழ்வார். மந்தரமலையை பிடுங்கி கடலின் மையத்திலே நட்டு வைத்து அதனை நன்றாக கடைந்து வெளியே கொண்டு வந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுத்த வலிமையான தோள்கள் உடையவன் அன்றோ அந்த எம்பெருமான் அன்றோ இன்று ஆயர்பாடிகளை பிறந்து வெண்ணெயை களவு செய்து கொண்டு கயிற்றினாலே உடலுடன் கட்டுக்கொண்டு மத்தால் அடிபட்டுகின்றான் என்கின்றார். எத்திரம் பெருமானே, உன்னுடைய எளிமை இது என்ன விதம்? உனது மேன்மையை கூட அறிந்து விடலாம், ஆனால் உனது எளிமையை அறிய இயலாமல் நின்றாயேனி என்று ஆழ்வார் கடந்த சரித்திரங்களை கூட இங்கே நமக்கு இந்த பாசுரத்தின் மூலம் நினைவுபடுத்தி எம்பெருமானுடைய எளிமையை அடியவர்களுக்கு இந்த பதிகம் முழுமையிலுமே அவர் விளக்குகின்றார் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காணொலியை நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம்.
நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.